சுவாமிஜி, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியுடைய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் 4, 5 கூடியவர். அவர் 6ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கு. இதில் என்ன பெரிய விசேஷம்? 6ஆம் வீட்டுக்கு போனால் மறைவுன்னு தானே சொல்லுவாங்க. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அதில் இருக்கிற ஒரு டெக்னிக்கல் ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. என்ன டெக்னிக்கல் பாயிண்ட்? அதான் நான் சொன்னேன், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். இந்த மாதிரி அவன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சது அப்படிங்கிறது எதனா, நம்ம கம்பெனியை பிருந்தா நம்ம கஷ்டப்பட்டு காலையில் போய் டெய்லி சாயந்தரம் ஒரு 9 நைட்டு 9:30 10 மணிக்கு சூடெல்லாம் ஏற்றி கற்பூரம் வச்சு கும்பிட்டுட்டு கற்பூரம் சட்டரை போட்டு மூடிட்டு வீட்டுக்கு போயிட்டு போலீஸ்காரன்ட்டெல்லாம் நம்ம மாட்டாமல் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு படுத்தா 12 இப்படி நாய் மாதிரி கஷ்டப்படுவோம். ஆனால் ஒரு நாள் 9 மணிக்கு வர வேண்டியவன் 9 மணிக்கு வந்துட்டோம்னா பார்த்தீங்களா சார், பார்த்தீங்களா எப்படிலாம் பாருங்கள், இப்படி தான் சார் ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரிவிலேஜ் கொடுக்குறீங்க, அது எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க பாருங்க சார் அப்படின்றேன். ஏய், நான் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனேன் தெரியுமாடா அப்படிங்க. அந்த மாதிரி தான் சனி பகவான் இருக்கும்போது இந்த போட்டு கொடுக்குற பாய்ஸ்னு ஒரு கம்பெனி இருப்பாங்க. ஈவனுங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கே நம்ம நேரம் சரியாகும். நண்பர்களே, அரசியல்வாதிகளை சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் அரசியல் தெளிவாக பண்ணணும், எங்கடா பணம் விடுறீங்க, சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கே ஒரு நாளே போயிடுது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அப்போது நல்லா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறப்பெல்லாம் இந்த வீணா போனவனுக்கு கொடுக்குற டார்ச்சர்லேருந்தே இதுக்கே அப்படிங்கிற மாதிரி. ஸோ 6ஆம் இடத்தை சனி பகவான் பாருங்க, முதல்ல இந்த வீணா போன லிஸ்டெல்லாம் தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவார். நம்ம பாஸ் நம்மகிட்டே பேசுகிற மாதிரி, நம்ம மேலே நல்ல பிரியமாக இருக்கிற மாதிரி, நம்ம செய்கிற ஒர்க்கு நம்ம பாஸுக்கு தெரியணும். நிறைய டெப்டி மேனேஜர் லெவலே நம்மளை கூட்டு போக மாட்டாங்க. நீங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருப்பீங்க, நீங்கள் ஒரு ரிப்போர்ட் போட்டு பிரிண்டரில் பேப்பர் வச்சது ஒரு தப்பாப்பா, பிரிண்ட் வந்து கேப்பில் தூக்கிட்டு போய் அவங்க எழுதி வாங்கிடுவான். இது ஏன் ரிப்போர்ட்டரா, மானமே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி வெக்கமே இல்லாமல் நம்ம ஆட்கள் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. சார், திஸ் இஸ் மை டைரக்ஷன் சார், ஷீ இஸ் மை ஜூனியர் சார் அப்படின்றான். நான் வான் ஜூனியர், என்ன வச்சு தான் வண்டியே வருது. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது இதெல்லாம் முதல்ல என்கவுண்டர் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா பிக் பாஸ் டு நீங்க தான் பேசுறீங்க, பிக் பாஸ் கேட்கிறாரு. அந்த மாதிரி ஆயிடும். 6 7 8 பார்க்கிறார். 8 பார்க்கும்போது என்ன ஆகும், ஆயுள் பாவத்தை சரி பண்றாரு. இதை ஒரு முதல் விபரீத ராஜு ஜாக்பாட் நம்பர் 1 என்னது, 8ஆம் இடத்தை பார்க்கறது. 8ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும், முதல் விஷயமா சொத்து வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, வண்டி வாங்குறீங்க, எதை வாங்கினாலும் சொத்து தான். நண்பர்களே, ஒரு ஐபோன் வாங்குறேன் சொத்து. நண்பர்களே, நான் வந்து 2 கிராம் காயின் வாங்கி நான் என் தங்கச்சிக்கு நான் சீர் செஞ்சேன். ஓகே, விலைக்கு காயின் எப்படி சார் வாங்க முடியும்? இன்னைக்கு அதான் சீர் செஞ்சேன்னு சொல்லிட்டேன். சீர்னா பெரிய காஸ்ட்லியாச்சே. ஸோ அப்போ ஒரு தம்பி அக்காவுக்கு சீர் செய்யறதுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டோன்ட் ட்ரிங்க் டூ மச். இப்போ நீங்கள் 2 பவுண்ட் செஞ்சீங்கன்னா ஒரு வெரி பிக் பெரிய ஆள். நீங்கள் 5 பவுண்ட் இருந்தால் கல்யாணமே நடத்திடலாம். 5 லட்சங்க சும்மா கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகுது பாருங்க, ஒரு நாள் டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறான். எல்லாம் போச்சு, எவன் கேட்குறான். சரி, அப்போ 5ஆம் இடத்தை இப்போ 2 பார்க்கும்போது சொத்து சேர்த்துறீங்க. இதில் என்னன்னா, இப்போ கல்யாணம் வச்சு இப்பயாப்பா அப்படி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி. எங்கள் அப்பா எங்களுக்கு 20 பவுன் எடுக்கலான்னு போனாருங்க, 20 லட்சம் கேட்டோன்னு திரும்பி பண்ணிட்டாருங்க அப்படிங்கிறத நிறைய கல்யாண பெண்களோட இப்போ பிரச்சனையே. அப்போ அந்த 6ஆம் வீட்டில் இருக்கிற சனி பகவான் அடுத்து 12 பார்க்கிறார். விரயத்தை பார்க்கிறார். விரயத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும், விரயமெல்லாம் சுபவிரயமாக மாறுகிறது. நான் ஒரு விளையாட்டுக்காக ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினேன், அது என் இண்டஸ்ட்ரிக்கு ஒர்க் ஆகுது. நான் விளையாட்டுத்தனமாக நான் குழந்தைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கேமரா வாங்கினேன், அது நான் இப்போ ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் எதுக்கோ பண்ண செலவெல்லாம் இப்போ நல்ல வகையில் செலவாகும். அடுத்து இது ஜாக்பாட் நம்பர் 2. ஜாக்பாட் நம்பர் 3 என்ன, உங்களுடைய முயற்சியை பார்க்குறார். உலகத்தில் பிருந்தா கடவுள்கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், ஒரு வரம் கேட்குறோம். என்ன வரம்? என் முயற்சிகள் எல்லாம் வெற்றி செய்து கொடுத்து விடு, நானே முன்னுக்கு வந்துக்கிறேன், எனக்கு பிக்ஷை மட்டும் இடாதீங்க. யாருமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், யாரும் யாருக்கும் சன்மானமாக எதையும் தராதீர்கள், உழைப்புக்கு தகுந்த பரிசாக கொடுங்கள். அதுதான் அவங்களுடைய சுய கௌரவம். 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது சனி பகவான் ஸ்டைலே தான், ஓடிப்போ, உன் பேரில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு தரேன், நீயே பழிச்சுக்கோ, திரும்ப எங்கிட்ட காசு கேட்காத, உன்னை நான் பொழைக்கிற வழி உருவாக்கி தரேன், நீயே பழிச்சுக்கோ. இதுதான் சனி பகவானோட ஸ்டைல். அதனால தான் சனி எனக்கு இவ்வளோ பிடிக்கும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இவர்கிட்ட குரு பகவான் மாதிரி, ஐ பிளஸ் யூ மகனே, சாப்பிடு மகனே, கதெல்லாம் கிடையாது. உங்களை ப்ளஸ் பண்ணால் கூட கடையை ஓப்பன் பண்ணும்போது கூட சனி உங்கள் மூஞ்சியை பார்த்துட்டு போகிற அதே அடக்கத்தோடு தான் இருக்கியா, இல்லை பழைய ஏதாவது கௌரவம் வந்துருச்சான்னு கொஞ்சம் சீனை போட்டு கொஞ்சம் அப்படி பண்ணிங்கனால மண்டையில் தட்டி உட்காரச்சிருவார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஹீ இஸ் கோயிங் டு கிவ் யூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் அதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். முயற்சிகளில் வெற்றி தர வைக்கிறார். கூட பிறந்த அண்ணா தம்பி சண்டை போட்டு தான் சேர்த்து வைப்பார். நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுறார். 6ஆம் இடம் என்பது முதல்ல சத்ருக்கள் சம்ஹாரம் பண்ணுற இடம், அங்கே வந்துட்டார். அடுத்து 8 பார்த்து என்ன பண்ணுறார், சொத்து சேர்த்துறார். 12 பார்த்து என்ன பண்றார், எல்லா விரயத்தையும் சுப விரயமா மாத்துறார். 3 பார்த்து பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தரார். ஸோ சனி பகவான் இஸ் கோயிங் டு டேக் ஃபுல் ஆஃப் யுவர் என்னது நிதியமைச்சர் பதவி அவர் வைக்க போறார். உங்களுடைய நிதியை ஃபுல்லாக பேங்க் அக்கௌண்ட் ஃபுல்லாக சனி பார்த்துட்டு இருக்கார். எங்கள் ஃபண்டு ஒன்று கூச ஒரு 10,000 ரூபாய்க்கு போயிருக்குப்பா, என்ன பார்த்து ஐயா அது வந்து பொதுவாக என்னோட ஜாலிக்காக நான் செலவு பண்ணுறது, உனக்கு எதுக்கு ஜாலிக்கு அவ்வளோ செலவு, 1000 ரூபா போதும் அப்படின்னு. யோ 10 5ஆவது ஆக்கியா,
நோ 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 1000 ரூபா போதும், இதை வச்சு இந்த மாதத்தை ஓட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவர் பண்ணாலும் இந்த வருஷத்தோட எண்டில் உங்களுக்கு பெரிய பலன்களை தருவார். ஸோ ஃபைனான்ஸ் ஒத்திக்கு சனி பகவான் கையில் ஒப்படைச்சிட்டு ஜம்முன்னு இருங்க, அவர் பார்த்துப்பார். சுவாமிஜி, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனியை வெல்லக்கூடிய ரகசியங்கள்லாம் என்னென்ன? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சனி பகவான் 4, 5 கூடியவர் 6ஆம் இடத்திற்கு வருகிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? ரண ருண ரோக சத்ருஸ்தானம்னு பேர். 6ஆம் இடம் என்பது வியாதி, கடன், கஷ்டம், இதெல்லாம். இந்த நேம் இட் செல்ஃப் ஏ பிராண்டு. அது பேர்லேயே சொல்லியாச்சு என்ன விஷயங்கிறத, நம்ம என்ன சொல்ல போகிறோங்கிறத இப்பயே சொல்லிட்டோம். அப்போது 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம். அப்போது வியாதி, நோயாளிகள்னு அர்த்தம். நிறைய பேர் எங்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், குருஜி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் போய் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டேன், இப்போ சனி தோஷமெல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு. எந்த ஹாஸ்பிட்டல் போனீங்க? நான் வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல் போய் ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேன். அப்போ சொன்னாங்க, நான் சொன்னேன், சார் அது டிபார்ட்மெண்ட் வேறு, அது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சந்திரன். என்ன புரிஞ்சுக்கணும், நோயாளிகள்லேயே நான் வேத சாஸ்திரம் சொல்கிறத சொல்கிறேன், நோயாளிகள்லேயே மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது சந்திரனுக்கு செய்யும் பிரீத்தியாக அது கருத்தில் கொள்ளப்படுகிறது. அப்போது கை கால் ஒடிந்து, அதுதான் வந்து ஹேண்டிகேப்டு, இதெல்லாம் வந்து சனியினுடைய டிபார்ட்மெண்ட்டாக கருதப்படுகிறது. இப்போ சனிக்கு பிரீத்தினா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, விபத்து மற்றும் காயம்பட்ட, உடல்நிலை பாதிக்கப்பட்ட, கை கால் முறிந்த இவர்களுக்கு உதவி செய்வது சனிக்கு செய்யும் பிரீத்தி. இதில் கிளாசிஃபிகேஷன் வச்சுருக்கான். ஹார்ட்டு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் சூரியனு இந்த மாதிரி. நான் இதில் கிண்டலுக்கு சொல்ல, சீரியஸாக சொல்கிறேன். நிறைய பேருக்கு சம்மந்தம் இல்லாமல் பரிகாரம் பண்ணுறாங்க. அது அவரு டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. இப்போ நம்ம வந்து ரெவென்யூ ஆஃபீஸ் போக வேண்டியது ஆவின் பால் பூத்தில் போய் உட்காந்துட்டு நம்ம உட்காந்துருக்கிற மாதிரி தான். அது நம்ம அங்கே இருக்கே ஆஃபீஸு அப்படிங்கிற மாதிரி. 7ஆம் இடத்தை சனி பகவானை பிரீத்தி பண்ணணும்னா என்ன அப்படின்னா, விபத்து நோய் சம்மந்தப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பாயிண்ட் நம்பர் 1. பிராம் ப்ரீம் ப்ரௌம் சக மந்தாய ஸ்வாஹா. பிராம் ப்ரீம் ப்ரௌம் சக மந்தாய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிராம் ப்ரீம் ப்ரௌம் சக மந்தாய ஸ்வாஹா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும்பாலும் ஹாஸ்பிட்டல் போகிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தர்றது, அவங்களுக்கு வாங்கி தர்றது பெரிய பிரீத்தி. துலாம் ராசிக்காரர்கள் 4, 5 கூடியவனாகவே சனி பகவான் இருப்பதால் பெரும்பாலும் சனி கவசம், சனியினுடைய யந்திர வழிபாடுகள் போன்றவற்றை மேற்கொள்ளலாம். சனிக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஊருக்கு வெளியே இருக்கிற ஐயனார், அதுதான் சனி. ஐயனார் ஆகட்டும், கருப்பு சாமி ஆகட்டும், அல்லது சுடலை மாடன் ஆகட்டும், இது எல்லாமே சனி. இது நிறைய பேருக்கு தெரியாது. சனின்னா சனின்னு மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். இவங்க எல்லாமே சனியினுடைய வடிவங்கள் தான். அதாவது நீதிமான்கள் அத்தனை பேரும் சனியினுடைய வடிவங்கள் தான். இவர்களுக்கு அருவா வாங்கி தர்றது, அதாவது இந்த மதுரை வீரனுக்கு அருவா வாங்கி தர்றது, சில பேர் கருப்பு சாமிக்கு கம்பளி வாங்கி தர்றது, அந்தந்த கிராம தேவதைக்குன்னு ஒரு வழிபாடு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இவர் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ஹரிஹர சுதனாவே உத்தண்ட பூர்ண புஷ்கலாம்பாலோட ஹரிகரன் எழுந்திருப்பார். அவர் தான் வந்து என்னன்னு சொல்கிறோம், நம்ம ஐயனார்னு சொல்கிறோம். ஐயனார்னு சொல்லலாம், இப்படின்னு சொல்லலாம். பத்தினியோடு இருப்பார். அதாவது வந்து ஐயனார் வந்து பூர்ண புஷ்கலாம்பாலோடு இருப்பார். அவருக்கு பானக நைவேத்தியம் பண்ணி அபிஷேகம் பண்ணால் சனிக்கு பிரீத்தி. இது நிறைய பேர் தெரியாது. கிராம தேவத்தையை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வணங்குறீங்களோ அது சனிக்கு பிரீத்தி. கிராம தேவதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் ஒரு கிராமத்தில் ஒரு முனீஸ்வரன் இருப்பார், ஒரு ஐயனார் இருப்பார். அவர் முன்னாடி ஒரு அருவா இருக்கும், ஒன்று அது உடஞ்சிருக்கும், ஒரு போலீஸ்காரன் பொம்மை இருக்கும், அது உடஞ்சிருக்கும். அது எதுக்கு சார் அந்த போலீஸ்காரன் பொம்மை அப்படின்னா, ஒரு காலத்தில் வெள்ளைக்காரன் நம்மளை ஆண்டானா, வெள்ளைக்காரன் தன்னை பார்த்து பொம்மையில் கூட பயப்படணுங்கிறதுக்காக வெள்ளைக்காரன் அவனோட பொம்மையை நிறுத்தி வச்சுட்டு போயிருக்கான். அதை நம்ம இன்றைக்கி வரைக்கும் வெள்ளைக்காரன் பொம்மையை வச்சு அதை கும்பிட்டுருக்கோம். அதெல்லாம் நீங்கள் கும்பிடணும் அவசியம் கிடையாது. பட் ஆனால் அதுக்கு நம்ம காவல்காரன் ஒரு பேர் வச்சுக்கிட்டோம். பட் ஆனால் உண்மை தான். ஸோ அப்போது முனீஸ்வரனுக்கு இந்த சில பேர் பார்த்தா விபூதி பட்டை வைக்கிற இடம் அழிஞ்சு போயிருக்கோம். அது போன பெயிண்டிங் பண்ணி தர்றது, அல்லது வந்து நீங்கள் ஊர் கிராம தேவதைக்கு ஹெல்ப் பண்ணுறது பெரிய பெரிய பிரீத்தி. பாயிண்ட் நம்பர் 1. ஊர்க்குளம், அதாவது கிராமத்தினுடைய குளம், அந்த குளத்தை தூர்வாருவதற்கு ஹெல்ப் பண்ணுறது, சுவாமியுடைய திருவிழாக்கான உபயங்கள், திருவிழாவை எடுத்து நடத்துறது, இதெல்லாம் இதுக்கு வந்து துலாம் ராசிக்காரர் 4, 5 அப்படின்னா 5ஆம் இடம் என்பது இறைப்பணின்னு அர்த்தம். இந்த இறைப்பணியில் ஈடுபடுறது. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, கும்பாபிஷேகம் பண்ணுற தர்மகர்த்தா, கும்பாபிஷேகம் அவர் கிடைக்கிற புண்ணியத்தை விட கும்பாபிஷேகத்தை டிக்கெட்டு போட்டு 100 ரூபாய் எல்லாத்தையும் வாங்குறான் பார்த்தீங்களா, அவனுக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும். அதான் ஃபீல்டு ஒர்க், லெக் ஒர்க்குன்பாங்க. இந்த லெக் ஒர்க்கு தான் துலாம் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் உங்கள் ஊரை சுற்றி பாருங்கள், உங்கள் ஊருக்குள்ளே தான் சனி இருக்கார். சனி வேறு எங்கும் இல்லை. உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரும். முக்கியமாக வியாதியஸ்தர்களுக்கு போய் உதவி பண்ணுங்கள், நல்லபடியாக வச்சு. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ரொம்ப புகழோடு பெயரோடு நிறைய சொத்துக்கள்லாம் சேர்த்து அப்படியே சேர்த்துட்டாலும் சனி பகவான் வந்து இந்த 2 வருஷமும் நான் என்னத்தை கண்டேன். சனி பகவான் சொத்து கொடுக்க வந்தார். கடந்த 2.5 வருஷத்தை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 2.5 வருஷத்தில் தான் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும். இந்த 2.5 வருஷத்தில் தான் உங்களுக்கு நிறைய சொத்துக்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் வந்திருக்கும். இதெல்லாம் இந்த 5ஆம் இடம் தான். பந்தயம், நிறைய பேர் பந்தயத்தில் ஜெயிச்சிருந்துருப்பீங்க.
இந்த 2.5 வருஷம். 6ஆம் இடத்திற்கு வருகிறார் பிருந்தா. இந்த சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு. ஸோ இந்த 6ஆம் இடம் என்பது என்னன்னா ரண, ருண, ரோக, சத்ருஸ்தானம்னு பேர். வியாதி, கடன், கஷ்டம், இதெல்லாம் 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்துல சனி வந்துட்டாருன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகள் எல்லாம் அவங்களா போயிடுவாங்க. நீங்கள் பெரிய ஹோம்ஒர்க்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல, அதுவே போயிடும். அது காரணம் என்ன அப்படின்னா, 6ஆம் இடம் என்பது சத்ருக்கள், சத்ரு இல்லாமல் பண்ணுறது தான் அதனுடைய வேலை. ஓகே, 6ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன வேலைகளை தரார்? ஃபஸ்ட்டு விஷயமாக கடன் அடைக்கிறார். இந்த சனி பகவான் மட்டும்தான் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். துலாம் ராசிக்காரர்களுக்கு 5 கூடிய யோகாதிபதி, இன்பில்டாவே துலாத்துக்கு நல்லதுதான் பண்ணுவார். ஏன்னா அவர் யோகாதிபதி ஸ்தானத்தில் இருக்கார். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் வருகின்ற சனி பகவான் 3 பார்வை, 3, 7, 10 சனிக்கு 6, 7, 8 பார்க்குறார். 8ஆம் இடம் என்பது ஆயுள் பாவம், மாங்கல்ய பலம். 8ஆம் இடம் என்பது சொத்து, இதெல்லாம் பார்க்குறாரு. அப்போது ஆக்சிடென்ட்டு இதெல்லாம் பார்க்குறாரு. சில பேர் அடிபட்டு வண்டியில் படுத்திருப்பீங்க, உடம்பு சரியில்லாமல் போய் படுத்திருப்பீங்க, அவர்களுக்கெல்லாம் சனி பகவான் மீட்சி தருகிறார். 8ஆம் இடம் என்பது என்ன? இஎம்ஐ. 8ஆம் இடம் என்பது கடன், தாரித்ரியம்னு சொல்கிறது, வறுமை, இதெல்லாத்தையும் சனி பகவான் பார்க்கிறார். நண்பர்களே, ஒரு தொழில் இருக்குது, நீங்கள் ஏதோ ஒரு தொழில், நம்ம அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, கிளையண்ட் வந்தால் தான், கிளையண்ட் கிடைச்சாதான், வாய்ப்பு இருந்தால் தான் அந்த தொழில் ரொட்டேஷன் ஆகும், அந்த தொழில் சம்பாதிச்சிக்கிட்டே இருக்கும். கிளையண்ட் வர்றது நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? மெதுவாக அந்த சக்கரம் மெதுவாக சுத்த தொடங்கும், தடுமாற தொடங்கும், கடை வாங்க தொடங்கும், நின்று போயிடும். கிளையண்ட் வருகை என்பது அவ்வளோ முக்கியம். நீங்கள் என்ன தொழில் வேணால் பண்ணுங்கள், இழந்த பழ கடை வச்சா கூட கிளையண்ட் வந்தால் தான் அது விற்கும். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். சனி வந்து 6ஆம் இடத்துக்கு போது கடன்களை தீர்க்க தொடங்குகிறார். அதான் முக்கியம். 8 தாரித்ரியம், இந்த வறுமை. இப்போ தொழில் நின்று போனவங்களுக்கெல்லாம், என் கம்பெனிலாம் மூடி 2 வருஷம் ஆச்சு சார் அப்படி ஒரு நீங்கள் ஃபைன் மார்னிங் ஒரு நாள் பெட்ரூம்லேருந்து எந்திரிச்சு வரீங்க, ஹாலில் ஒரே சத்தம். என்ன சத்தம்? உங்கள் ப்ரெஸ் ஓடிட்டுருக்கு, உங்கள் அப்பா அம்மா எல்லோரும் வந்து இப்போ தான்ப்பா ஒரு 2000 பத்திரிகைக்கு ஆர்டர் வந்ததுப்பா, உட்காந்து பத்திரிக்கை அடிக்கிறாங்க. நீங்கள் சாம்பிராணி செய்கிற பிஸ்னஸாக இருந்தால் புதுசாக ஒரு 5000 பேக்கெட் சாம்பிராணி ஆர்டர் வந்திருக்கு. யாரெல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து உழைத்து முன்னுக்கு ரொம்ப சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுவீங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் என்ன தொழில் வேணால் செய்யுங்க. நீங்கள் ஒரு நெறியாளராக இருங்க, நீங்கள் ஒரு என்ன வேணால் வேலை செய்யுங்க. நீங்கள் இருக்கிற வேலையில் எல்லோரும் இன்வால்வ் பண்ணணும். உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவுக்கு சொல்லணும், நாளைக்கு காலையில் எனக்கு இந்த வேலை இருக்குது. அவங்க உங்களுக்கு சமைச்சு கொடுத்து ரெடி பண்ணி உங்களை ஒரு அந்த ஃபார்மில் அனுப்புவாங்க. விட்டு போகும்போதே அந்த வேலைக்கு நீ போகிற மைண்ட் செட்டில் அனுப்புவாங்க. போகணும், நல்லா பண்ணும் என்ன அப்படி சொல்லி அனுப்புவாங்க. அந்த சைக்காலஜியோடய நீங்கள் வேலைக்கு வருவீங்க. அதனால தான் நமக்கு முன்னாடி ரொம்ப சீக்கிரம் ஜெயிச்சாங்க. நம்ம யாருக்கிட்டையும் பழகிறதும் இல்லை, நம்ம யாருக்கிட்டையும் சொல்கிறதும் இல்லை, நம்மளாம் மிகப்பெரிய ஆட்கள். அப்போ என்ன ஆகுது? நமக்கு ஆறுதல் சொல்லி அனுப்ப ஒரு ஜீவன் இல்லாமல் போயிடுது. அதனால தான் நமக்கு நிறைய இடத்துல ஃபெயிலியர் வருது. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது குடும்பமாக சேர்ந்து முன்னுக்கு வாங்க. நீ சாம்பிராணி மிஷின் போடுறியா, நான் பேக்கெட் போடுறேன், நான் பொட்டலம் கட்டுறேன், நான் ஸ்டிக்கர் ஒட்டுறேன். பாருங்கள் பிஸ்னஸ் எவ்வளோ வேகமாக வருதுன்னு. ஒரு இடத்துல 3 மேன் பவர் வேலை. அப்படி ஒரு சம்பவம் நடக்கும். குடும்பமாக தொழிலாக செய்பவர்கள் நல்லா முன்னுக்கு வருவீங்க. அதனால தான் பழைய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அப்பா பையன் அப்படியே ஒரு டீமாக அந்த ஸ்தாபனம் அவங்க மட்டுமே பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஸ்தாபனத்தை அவங்க எல்லாரும் லவ் பண்ணுவாங்க. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு 6. அப்போது அவர் அப்படியே 12 பார்க்குறாரு பிருந்தா, 7ஆம் பார்வையாக. 12ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன, 12ங்கிறது விரயஸ்தானம். இந்த தண்டத்துக்கு செலவான விஷயம்லாம் சரியாயிடும். எதுக்கு தேவையில்லாமல் ஒவ்வொரு தடவையும் ஓலா கார் போட்டு, ஒவ்வொரு தடவையும் ரேப்பிடோ போட்டு இங்கேருந்து 500 ரூபா ஆகுது, அதுக்கு பதிலாக நம்ம ஒரு பைக்கே வாங்கிடலாம். இது கணக்கு பார்த்தா மாதம் 15,000 வருது, பைக்காக இருந்தால் 4000 ரூபாய் இஎம்ஐயோட போயிடும். இப்படிலாம் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் இப்படி நினைக்கிற ஆள் கிடையாது. நீங்கள் போர் அடித்தா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஜொமேட்டோ ஸ்விக்கி மாதிரி ஆர்டரை போட்டு விட்டு சாப்பிட்ற ஆட்கள் நீங்கள். ஆனால் நீங்கள் என்னமோ திட்டமிடலாம் ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கே உங்களை பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். டைரிலாம் எழுதி வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ரொம்ப யார் எப்போ உங்கள் கையில் இருக்கிற பணம் தேவையில்லாமல் தான் செலவாகுதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே நீங்கள் பணக்காரன் ஆயிடுவீங்க. 12ஆம் இடத்தை சனி பார்த்துட்டார். அடுத்து சனி 3 பார்க்குறார். 3ஆம் இடம் என்பது முயற்சியை சனி பார்க்குறார். அப்போ முயற்சியில் மாபெரும் அடுத்த லெவல் மேலே கூட்டு போகிறார். இதெல்லாம் பண்ணுறார். இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சாமர்த்தியமாக கடனை அடைச்சி, வறுமையை சரி பண்ணி, தேவையில்லாத செலவை குறைச்சி, முயற்சியை இன்க்ரீஸ் பண்ணி அவர் உங்கள் ஃபினான்சியல் ஸ்டெபிலைசேஷனுக்காகவே வர்றார். பொருளாதார மேம்பாடு, குடும்ப கடன் இவ்வளோ இருக்குது, இந்த வருஷம் அதில் பாதி வாசியாவது அடைச்சிருவீங்க. இந்த எண்ணத்தை முதல்ல மைண்டில் வைங்க. கடனை அடைச்சாதான் வருமானம் வரும். இல்லைனா வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும், கடன் போயிட்டே இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, இறங்கி அடித்தா ஒரு 2 வருஷத்துல அந்த கடனை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்புறம் வர்றதுக்கு பேர் தான் வருமானம்.
இந்த பக்கம் சம்பாதிக்கிறீங்க, இந்த பக்கம் கடன் அடைக்கிறீங்க, இந்த பக்கம் எதுக்குடா வேலை செய்கிற அது நமக்கே தெரில. துலாம் ராசிக்காரர்கள் இந்த வருடம் கடன் அடைக்க போறீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியில 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கும்? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 100க்கு 100 மார்க் தரலாம். பிரமாதமா இருக்கு.